ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மளிகை ஜாமான் மாதம் நம்ம வாங்கும் பொழுது என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு ரூ. 500 ஒரு ரூ. 1000 வரைக்கும் சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கான மளிகை ஜாமான் நாங்கள் இந்த மாதத்துக்கு வாங்கியிருக்கிறோம். அதில் வந்து எங்களால் எப்படி வந்து ஒரு ₹500 சேவ் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதெல்லாம் தான் நாங்கள் வந்து இந்த மாதத்துக்கு வாங்கின மளிகை ஜாமான். இந்த மளிகை ஜாமான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து செய்ய வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த டாய்லெட்டரி திங்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த டாய்லெட்டரி திங்ஸ் வாங்குகிற மந்த்தில் நீங்கள் வந்து மளிகை ஜாமான் வந்து குறைவாக வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா டாய்லெட்டரி திங்ஸ் வாங்கும் பொழுது அதுலேயே நம்மளுக்கு வந்து நிறைய அமௌண்ட் வந்து போயிடும். அதனால் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மளிகை ஜாமான் எப்போ வந்து கம்மியாக நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்போ வந்து டாய்லெட்டரி திங்ஸை வந்து நான் வாங்கி வச்சுப்பேன். இது வந்து 2 மந்த் 3 மந்த்துக்கு வந்து எனக்கு போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி டாய்லெட்டரி திங்ஸ் எப்போ வாங்காமல் இருக்கமோ அப்போ வந்து இந்த மளிகை ஜாமான் வந்து நிறைய வாங்கி வச்சுப்பேன். அப்போ வந்து அது வந்து எனக்கு வந்து டேலி ஆகிடும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய பணம் வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். அதுவும் இல்லாமல் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பொருளெல்லாம் கெட்டு போகாமல் இருக்குமோ அது வந்து நிறைய ஆஃபரில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கம்ஃபோர்ட்டுக்கு பதிலாக நான் வந்து இதை வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரேட்டு வந்து நம்மளுக்கு வந்து இதில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ₹220. பட் வந்து நம்மளுக்கு இப்போ கிடைக்கிது பார்த்தீங்கன்னா ₹50 ஆஃபரில் 110க்கு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து 800 ml. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு 3 to 4 மந்த் வந்து வந்துடும். அப்போ 3 to 4 மந்த் வந்து இது நம்மளுக்கு வாங்க வேண்டியது இல்லை. இந்த மாதிரி ஆஃபரில் வந்து 50% ஆஃபரில் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி பொருளை நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறத வாங்கி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிந்தால் வாங்கியிருக்கோம். இதில் வந்து 4 சோப்பு இருக்கும். இந்த 4 சோப்பை நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கும். பட் வந்து இதில் வந்து இப்படி வாங்கும்பொழுது எனக்கு வந்து இதில் வந்து எனக்கு ஒரு ₹30 ₹40 வரைக்கும் எனக்கு சேவ் ஆகுது. இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு வந்து 1 மந்த்துக்கு ஒரே ஒரு சோப்பு தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து 4 மந்த்துக்கு வந்துடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம வந்து சர்ஃப் எக்ஸல் வந்து இது வந்து பார் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நம்ம தனித்தனியாக வாங்கும்போது ₹25 வருது. பட் இதில் வாங்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ₹18 தான் வருதுன்னு நினைக்கிறேன். பட் வந்து இது பேக்கேஜாக வாங்கும்பொழுது இதுலேயுமே எனக்கு வந்து ஒரு ₹30 வந்து சேவ் ஆகிருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3 மந்த் வந்து போதுமானதாக இருக்கும். அப்போ 3 மந்த் வரைக்கும் நான் வந்து இது வாங்க வேண்டியதில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் அவுட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து தேவைப்படுறதுனால நான் வந்து இந்த மாதிரி 2 பேக்கேஜ் இருக்கிறத வாங்கும் பொழுது இதில் ₹20 ₹30 வந்து சேவ் ஆகுது. அதே மாதிரி இந்த ஓடோனில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 4 பீசஸ் இருக்குது. இதில் வந்து அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே அவங்களே வந்து ₹40 வந்து சேவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது இல்லாமல் ஒரு ₹20 நம்ம வந்து ஆஃபரும் வந்து நம்மளுக்கு வந்து ஹோல்சேல் கடையில் கிடைக்குது. அதனால் இது மாதிரி வாங்கிட்டோம்னா இது வந்து எனக்கு வந்து 2 மந்த்துக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்ஃப் எக்ஸல் பவுடர். இந்த பவுடருமே பார்த்தீங்கன்னா 1/2 kg தான். நம்ம வந்து ஹேண்டில் வாஷ் பண்ணுற துணிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறதுனால இந்த பவுடர் வந்து எனக்கு 3 மந்த் வந்து கண்டிப்பாக வந்துடும். அதனால் இந்த மாதிரி நம்ம டாய்லெட்டரி திங்ஸ் வாங்கும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கிறத பார்த்து நீங்கள் வந்து வாங்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ₹48 போட்டிருக்காங்க. பட் ஆக்சுவலாக நம்மளுக்கு கிடைக்கிறது ₹37 கிடைக்குது. இந்த மாதிரி நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹெர்பல் சோப்பு. இது வந்து இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ₹90. பட் வந்து இது 50% ஆஃபரில் நம்மளுக்கு வந்து இது என்ன பண்ணுதுன்னா ₹45 கிடச்சிது. இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் இந்த டாய்லெட்டரி திங்ஸ் வந்து வாங்கிடுவோம். இந்த மாதத்தில் வந்து நாங்கள் வந்து புதுசாக வாங்கியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்லிக்ஸ் வந்து குழந்தைங்களுக்காக வாங்கியிருக்கேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து 294. பட் வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு கிடைக்கிது பார்த்தீங்கன்னா 260 கிடச்சிருக்கு. இதுலேயே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ₹30 வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதில் சேவ் ஆகுது. அடுத்தது நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டர் கோல்டு கடலெண்ணெய். அதாவது செக்கெண்ணெய் தான் எப்போவுமே வாங்குவோம். இந்த மாதம் வந்து ஏற்கனவே வாங்கின எண்ணெய் இருந்தது. அதனால் இந்த எண்ணெய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். பட் வந்து இது இப்போது வந்து ரொம்பவுமே காஸ்ட்லியாக இருக்குது. இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செக்கெண்ணெயில் வாங்கிட்டு இருந்ததுனால இதோட ரேட் வந்து பார்க்கல. இப்போ பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 240 அப்படின்னு இருக்குது. பட் வந்து நமக்கு கிடைக்கிறது 180க்கு கிடச்சிருக்கு. இதுலேயே நம்மளுக்கு வந்து 1 லிட்டர் எண்ணெயிலே வந்து ₹60 வந்து சேவ் ஆகிருக்கு. அதே மாதிரி கோல்டு வின்னர். இதுவுமே நம்மளுக்கு ₹20 to ₹30 வந்து சேவ் ஆகுது. அடுத்தது வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய். இது வந்து 1/4 லிட்டரு. இந்த 1/4 லிட்டர் எண்ணெயே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ரூபா வருதுன்னா நம்மளுக்கு வந்து ₹93 வருது. பட் நம்மளுக்கு கிடைக்கிறது 70க்கு கிடைக்குது. இது வந்து எங்களுக்கு வந்து 1/4 லிட்டர் வந்து ஒரு மாதத்துக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வாங்கினது வந்து உப்பு, தூள் உப்பு, கல் உப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவாவது ஸ்நாக்ஸ் தேவைப்பட்டால் செய்கிறதுக்காக இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து வாங்கியிருக்கிறோம். அடுத்தது வந்து இட்லி பொடி வந்து எப்போவாது தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல இந்த மாதிரி சின்னதாக ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன்.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி கடலை வந்து வாங்கியிருக்கிறோம். இது வந்து 26 ருபீஸ்க்கு வந்து முதல்ல கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து 41 ருபீஸ்க்கு வந்து நம்மளுக்கு கிடச்சிது. இது வாங்கியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பத்திக்குச்சி. இது வந்து நம்மளுக்கு வந்து 30 ருபீஸு. பட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது 23க்கு கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா கப் சாம்பிராணி. இந்த சாம்பிராணி பார்த்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் ரேட் பார்த்தீங்கன்னா 75 ருபீஸு. பட் வந்து இது 50% ஆஃபர் அப்படிங்கிறதுனால ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயில் கிடச்சதுனால இது ஒன்று மட்டும் நான் வாங்கிட்டேன். இது வந்து 37 ருபீஸ் தான் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பளம். இது வந்து இதுவுமே ஆஃபரில் தான் கிடச்சிது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 85. அடுத்தது வந்து வெந்தயம். இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 மந்த்ஸ்லேருந்து 3 மந்த் வரைக்குமே வந்துடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிஃபன் ஐட்டத்துக்காக வாங்கிருக்கிறது. இது வந்து சேமியா பேக்கெட்டு 2 வாங்கியிருக்கிறோம். அடுத்தது வந்து பொட்டுக்கடலை. இதில் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 114 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம வந்து 1/4 கிலோவுக்கு மேலே வாங்கினதுனால இது வந்து 32 ரூபா வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோதுமை ரவா. இந்த கோதுமை ரவா வந்து முன்னாடியில் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 83 ரூபா விற்கிது 1 கிலோ. நான் வந்து இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டை ஏன் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து மளிகை ஜாமான் வாங்கும் பொழுது அதோட ரேட்டை கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. ஏன்னா விலைவாசி அப்படிங்கிறது மாதம் வருஷத்தில் 4 தடவை அப்படிங்கிற மாதிரி ஏறிக்கிட்டே இருக்குது. இதை பார்த்தா தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதனுடைய விலை வந்து இந்தளவுக்கு உயரும் பொழுது அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோலாக நம்ம வந்து குறைவாக பயன்படுத்துவோம். அதே மாதிரி ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து பழகுவோம். அதே மாதிரி அளவாக சமைக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் நம்மளுக்கு வரும். அதுக்காக எப்போவுமே நீங்கள் வந்து மளிகை ஜாமான் வாங்க போகிறதுக்கு முன்னாடி அதோட விலைகளை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானதை மட்டும் வாங்குங்க. எக்ஸஸாக வாங்காதீங்க. இந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதம் இல்லை அடுத்த மாதம் வந்து வண்டு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம தேவைக்கு மட்டும்தான் வாங்கணும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா உருட்டு உளுந்து. இது பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 122 ரூபா. நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1.5 கிலோவுக்கு பக்கமாக 1.25 கிலோவுக்கு மேலே வாங்கியிருக்கிறதுனால 170 ரூபா வந்திருக்கு. இது வந்து எனக்கு 1.5 மந்த்து வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு. இதுவுமே வந்து முன்னாடிலாம் நான் வந்து லாஸ்ட் மந்த் வாங்கும் பொழுது 134 ருபீஸ்க்கு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 10 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி 151க்கு வந்து இப்போ வந்து கொடுக்குறாங்க. துவரம் பருப்பு 1 கிலோ 151 ரூபா. விலையை கேட்கும் போதே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி. இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு வந்து 36ல் இருந்துச்சு. திடீர்னு ஒவ்வொரு மாதமும் 1 ரூபா 2 ரூபா அப்படி இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து 44 ருபீஸ்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு. இது வந்து 2 கிலோ. இதுவும் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ. மொத்தமாக பார்த்தீங்கன்னா எனக்கு 5 கேஜி. எனக்கு வந்து 4 கேஜி வந்து தேவைப்படும். கொஞ்சம் மீதம் இருக்கும். அப்பப்போ ஏதாவது கெஸ்ட் வந்தாங்கன்னா தேவைப்படுங்கிறதுனால ஒரு 1 கிலோ எக்ஸஸாக வாங்கி வச்சுருப்பேன். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அரிசியோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 5 ரூபாயிலேருந்து 6 ரூபா வரைக்கும் 1 கிலோவுக்கு ஏறி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நான் வந்து சாப்பாடு அரிசியுமே வாங்கியிருக்கேன். அதனால தான் வந்து மளிகை ஜாமான் வந்து கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்கேன். இது வந்து எனக்கு வந்து 1.5 மந்த்துக்கு மேலேயே வரும். இந்த மாதிரி நீங்களுமே உங்கள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை கண்டிப்பாக லிஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் தான் வாங்கியிருக்கேன். இந்த கடையில் வாங்கும் பொழுது என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து எம்ஆர்பியிலேருந்து எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இருக்கும். நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, இந்த மளிகை ஜாமான் 2000 ரூபா மளிகை ஜாமான் வாங்கினதில் எனக்கு வந்து 500 ருபீஸ் வந்து சேவ் ஆகிருக்குன்னு இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள். சேவ்டு 428 ருபீஸுன்னு. இது வந்து நான் சேவ் பண்ணியிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு விஷயமும் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி லிஸ்ட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த லிஸ்ட்டையும் இந்த பொருளையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எந்த பொருளெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நோட் பண்ணி வச்சுட்டு இந்த பொருள் நம்மளுக்கு அடுத்த மாதம் தேவைப்படாது அப்படின்னா கண்டிப்பாக அதை லிஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வாங்குங்க. வாங்கின பொருள் நம்ம திரும்ப வாங்கும் பொழுது நம்மளுக்கு வந்து நிறைய பணம் வந்து லாஸ் ஆகும். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் மளிகை ஜாமான் வாங்குற அமௌண்ட்டை வந்து குறைக்க முடியும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.